Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்கும் இப்படியா என பெற்றோர் ஒருபுறம் உடைந்து போயிருக்க, கண்ணிலிருந்து மூளை நரம்புக்கு தாவி பாடாய்படுத்தும் புற்றுநோய் செல்களின் தாக்கம் குறித்து எதுவுமே அறியாத இந்த குழந்தை தனது கண்களை சுருக்கி சிரிக்கும் போது பார்க்கும் நமக்கே ஒரு கணம் மனம் கணக்கத்தான் செய்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் அருகே உள்ள தலக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் கௌரி சங்கர். மரவேலை செய்து வரும் இவர் தனது மனைவி சுனிதா மற்றும் ஹர்ஷவர்தன் என்ற 1.5 வயது ஆண் குழந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். குழந்தை பிறந்த 3வது மாதத்தில் யதார்த்தமாக எடுத்த ஒரு போட்டோவில் ஹர்ஷவர்தனின் இடது கண் பார்வையின் நடுவில் வெள்ளை மற்றும் சாம்பல் நிறம் கலந்தபடி வித்தியாசமாக தெரிந்துள்ளது. மதுரை அரவிந்த் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது ஹர்ஷவர்தனின் கண்ணில் ரெட்டினோபிளாஸ்டோமா எனும் விழித்திரை புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறி அதிர வைத்துள்ளனர். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை என்ற நம்பிக்கையோடு வேலூர் சிஎம்சி மற்றும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று கௌரி சங்கர் பரிசோதனை செய்தார். அங்கும் குழந்தைக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி என கூற உடைந்து போயினர் கௌரி சங்கரும் அவரது மனைவியும். பிறந்த ஒரு 3 மாசத்துல நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவனோட கண்ணில் ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நாங்கள் உடனடியாக கண் ஆஸ்பத்திரியில் போய் மதுரையில் செக் பண்ணி பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க கண்ணில் புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விட்டோம் என்ற ஒரு ஆறுதலோடு மீண்டும் மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கே தனது மகனை தூக்கிக் கொண்டு சென்றனர் பெற்றோர். புற்றுநோய் செல்களை வளர விடாமலும் அதிக செல்களை உருவாக்க விடாமலும் தடுப்பதற்காக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் கீமோதெரபி சிகிச்சை கடந்த 6 மாதங்களாக ஹர்ஷவர்தனுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போதைக்கு அவனோட கண்ணில் இருந்து நரம்புகள் மூளைக்கு போகிற நரம்புல அந்த கேன்சர் கட்டியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ ஒரு 6 மாசமாட்டு அவனுக்கு ஹீமோதெரபி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தையின் கண்ணில் ஏற்பட்டுள்ள புற்றுநோய் தற்போது மூளை நரம்புகளையும் பாதிக்க தொடங்கிவிட்டதால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறுவதாக கவலை தெரிவித்துள்ள தந்தை கௌரி சங்கர், மரவேலையில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு தனக்கு வருமானம் இல்லாததால் தனது நண்பர்கள் அவ்வப்போது செய்யும் உதவிகளால் தான் கீமோதெரபியை செய்வதாக கூறியுள்ளார். அந்த டைம்லலாம் என்னோட நண்பர்கள் தான் என்னோட மருத்துவ உதவிக்கெல்லாம் உதவி பண்ணாங்க. இப்போதைக்கு அவனுக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு 6 லட்சம் வரை செலவாகும் என்பதால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் தனது மகனை ஏறெடுத்து பார்த்து காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போதைக்கு போதிய வருமானம் எதுவும் இல்லாம நான் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன். அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னோட குழந்தைக்கு மொத்த மருத்துவ செலவையும் ஏற்று அவனுக்கு உயிரை காப்பாற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.